எத்தனை சோதனைகள் வந்தாலும் என்ன கைவிடாம என்ன வாழ வைக்கிற தெய்வங்களே, என் உயிருள்ள வரைக்கும் என் கைகள் உங்களை கும்பிட ஒரு நாள் மறக்காது. நான் வளர்ற ஒரு தொழிலதிபருங்கிறதுனால ஊர்க்கண்ணெல்லாம் என் மேலதான் பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க தான் என் திருஷ்டியை விலக்கி நான் மேலும் மேலும் முன்னேற அருள் புரியணும். இன்னைக்கு நான் போட போற ஃபாரின் டெண்டர் ஓகே ஆகி அந்த சாஃப்ட்வேர் கான்ட்ராக்ட் என் கம்பெனிக்கே கிடைக்கணும். அதுக்கு உங்க கருணையும் கடாட்சமும் வேணும். அடடா, இந்த காஃபி கப்ல இருந்து பேப்பர்ல இருந்து எல்லாமே நான் தான் எடுத்து வைக்கணும் போல இருக்கே. ஒண்ணுத்துக்கு 3 பேர் இருக்காங்க வேலைக்கு. விட்டா போதும் ஓரமா உட்காந்து ஓபி அடிப்பாங்க. கோவிந்தா, முனுசாமி, அன்னபூர்ணி எங்க போயிட்டீங்க? ஐயோ, நாம தான் எடுத்து வைக்கணும். அம்மா கூப்பிட்டீங்களா? என்ன நீங்க மட்டும் வரீங்க? எங்க அன்னபூர்ணி கோவிந்தாவை எங்க போய் தொலைஞ்சாங்க? அன்னபூர்ணி காய்கறி வாங்க மார்க்கெட் போயிருக்காங்கம்மா. நம்ம கோவிந்தா பிளம்பரை பார்க்க போயிருக்காருமா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஐயாக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருந்தேம்மா. ஐயா இன்னும் பூஜை ரூம்ல இருந்து வெளியில வரல. முதல்ல இதெல்லாம் எடுத்து வைங்க, அப்புறமா போய் டிஃபன்லாம் ரெடி பண்ணிக்கலாம். போங்க. சரிங்கம்மா. ஹலோ, எல்ஐசி ஏஜென்ட் ஏகாம்பரம் இருக்காரா? நான் பார்வதி பேசுறேன் சார். சார், பிரீமியம் டேட் கூட நாங்க தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா? செக் போட்டு வச்சிருக்காரு, வந்து வாங்கிக்கோங்க. ஓகே. பார்வதி, இத வந்துட்டேயா. ஐயா, உன்னோட இந்த மாச சம்பளத்தை டேபிள் மேல வச்சிருக்கேன், எடுத்துக்க. சரிங்கய்யா. ஸ்ரேயா எழுந்துட்டாளா? எழுந்து குளிச்சு ரெடி ஆயிட்டாங்கய்யா. வர புதன்கிழமை அவங்க அம்மாவோட திதி. ஐயருக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்திடுறியா? சரிங்கய்யா. எனக்கு டிஃபன் எடுத்து வை. ஸ்ரேயா பார்த்துட்டு வந்து சாப்பிடுறேன். சரிங்க. இப்போ எங்க இருக்கா? ரூமுக்குள்ள இருக்காயா? ஓகே. ஸ்ரேயா, செல்லம், குட் மார்னிங் டா. என்னடா என்னடா செல்லம், காஃபி சாப்பிட்டியா? டிஃபன் சாப்பிட்டியாடா? என்ன பேசாம இருக்க? அப்பா மேல கோவமாடா? நான் என்ன சொன்னாலும் உனக்கு கேட்காது. கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷன் நீதான். மிகப்பெரிய சோதனை நீதான். என்னடா செல்லம், என்னாச்சு உனக்கு? என்னடா செல்லம், உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா என்ன விட்டு விலகி போற? என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையாடா. சார், வாங்க. என்ன இன்னைக்கு முன்னாடியே வந்துட்டீங்க? இன்னைக்கு ஐயாவுக்கு 2-3 மீட்டிங் இருக்கு. நேரத்தோட கிளம்பினாதான் முடிக்க முடியும். ஆமா, ஐயா எங்க? ஐயா அவர் பொண்ணு கூட ரூம்ல பேசிட்டு இருக்காரு. நீங்க உட்காருங்க, நீங்க வந்திருக்கதா நான் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன ஆச்சு? என்னடா ஒரு மாதிரி இருக்க? ஏய், இத்தனை வருஷம் ஆகி ஓ பாஷை எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயா, கீழே உங்க பிஏ வந்திருக்காரு. செல்லம், கைப்படுறா. பயப்படாத.
அப்பா சாயங்காலம் வந்துடுவேன். ஓகே, தாய் இல்லாத பொண்ணு பார்த்துக்க. வந்துடுவேன். ஹலோ, ஸ்பீக்கிங். ரைட். நீங்க சொன்ன எனக்கு ஞாபகம். என்ன காலையிலயும் உன் அட்டகாசத்தை ஆரம்பிச்சிட்டியா? உங்க அப்பா ஆபீஸ்க்கு போட்டோம், அப்புறம் வச்சுக்கிறேன் உன்ன. பொம்மையை தூக்கி அடிக்கிறிய பொம்மைய? இரு, வந்து கவனிச்சுக்கிறேன். இந்தா கொட்டிக்க. எனக்குன்னு வந்தது பார். என்னடி அனாத நாயே, என்னையே எது தடிக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? அந்த அளவுக்கு உனக்கு துளி விட்டு போச்சா உனக்கு? இதுக்கு மேல உன்னை சும்மா விட்ட லாய்க்கப்பட மாட்டேன். உன்னை என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ணுன உன்னை அப்படியே கொன்னே போட்டுருவேன். இந்த 4 சுவரில தான் உன் உலகம். இங்க நான் தான் ராணி. நான் சொல்றதா நீ கேட்கணும், நான் போடுறதா நீ திங்கணும். இப்ப என்ன அடிச்சா மாதிரி என்ன பத்தி உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்கணும்னு நினைச்ச மவள, உன் உடம்பெல்லாம் புண்ணாயிடும். ஜாக்கிரதை. இங்க பாருடி, உன் மேல அன்பு காட்டுறதுக்கும் உன்னை அரவணைக்கிறதுக்கும் பாசம் காட்டுறதுக்கும் உங்க அம்மா இருந்திருக்கணும். அவதான் உன்னை பாதியிலே விட்டுட்டு போயிட்டாளே, அது உன்னோட துரதிருஷ்டம். ஆனா அது எனக்கு நல்ல நேரம். பணம் பணம்னு உங்க அப்பா அலையறாரே, அவரால் உன் மேல பாசத்தை காட்ட முடியுமா? வாரத்துக்கு ஒரு நாள் தாத்தான்னு ஒருத்தர் வந்து பாத்துட்டு போறாரு, அவரால் உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் பண்ற கொடுமையெல்லாம் உன்னால மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அடிச்சாலும் அணைச்சாலும் உனக்கு எல்லாமே நான் தான். உன்னை இப்படி வச்சிருக்கிற வரைக்கும் தான் என் வண்டி ஓடும். என்ன ஒழுங்கா அனுசரிச்சு போ, அப்படி இல்ல முதல்ல சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றல. உன்ன சாப்பிடு 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 சாப்பிடு. இத பார், நான் போய் சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ள நீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வைக்கல, உன்னை அப்படியே கொன்னுடுவேன். உருவாக்கின ஹைட்ரோபாம் தகுந்த பாதுகாப்போட பத்திரமா இருக்கு. மாஸ்டர் வர வரைக்கும் நாம கொஞ்சம் ரிலாக்ஸா டிவி பார்க்கலாம். லில்லி, போர்ட்டிகோல ஏன்சியன் எருமே நாகத்தோட கார் இல்லை. ஒருவேளை வித்திருப்பாரோ? ஏய் முட்டாள், போர்ட்டிகோல கார் இல்லைன்னா அவர் காரை வித்திருக்கணும்னு இல்லை, அவர் காரை எடுத்துட்டு வெளியே போயிருக்கலாம்ல.
எஸ் பாஸ், கார் எடுத்துட்டு உள்ள போக முடியாது, அதனால அவர் வெளியில தான் போயிருக்கணும். நாம உள்ள போறதுக்கு இதுதான் சரியான தருணம். அது மட்டும் இல்ல பாஸ், ஐன்ஸ்டீன் இடையில வந்தாலும் நம்ம உள்ளதான் போகணும். ஏய், நீ எதுக்கு எடுத்தாலும் ஏடா கூடமா பேசல. சாரி பாஸ், சொல்லுங்க. நான் பின்பக்க வழியா உள்ள போய் அந்த ஹைட்ரோபாம் ஃபார்முலாவை தேடுறேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணு. அந்த ஐன்ஸ்டீன் அருமைநாயகம் வந்தா எனக்கு சிக்னல் கொடு, நான் தப்பிச்சு வந்துடுறேன். ஓகே ஓகே பாஸ். டன். பாஸ் சிக்னல் கொடுக்க சொன்னாரு, ஆனா என்ன சிக்னல்னு சொல்லாம போயிட்டாரே. அந்நியர்கள் யாரோ அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார்கள். நாம் அதை உடனடியாக தடுத்தாகணும். Success. ரோபோ இவ்வளவு துல்லியமா கண்டுபிடிச்சு வருது. அந்த அருமைநாயகம் உண்மையிலே கில்லாடிதான். அந்நியர்கள் இன்னும் எங்கே ஒளிந்திருப்பதாக எனது வேவ்ஸ் சொல்கிறது. அந்நியர்களே, நீங்கள் எந்த நோக்கத்தோடு இங்கு வந்திருந்தாலும் உடனடியாக இந்த இடத்தை விட்டு வெளியே போய்விடுங்கள். இல்லைன்னா அநியாயமா என்னுடைய லேசர் துப்பாக்கிக்கு பலியாயிடுவீங்க. வாங்க வெளியே. நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். வேவ்ஸ் நின்று விட்டது. அந்நியர்கள் வெளியேறிவிட்டனர். கிழவன் ஒரே அடியா கௌதம், சந்தியா, பாலு 3 பேரையும் கொண்டு போயிட்டானே. இதை யார்கிட்ட சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாங்களே. இவங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு தெரியலையே. அவங்கள கிழவ கிட்ட இருந்து எப்படி மீட்கிறதுன்னு தெரியலையே. புதையல் எடுக்க போன இடத்துல உயிர் போயிருந்தா கூட இதோ நாட்டுக்காக போச்சேன்னு ஆறுதல் அடையலாம். ஆனா இப்படி அதுக்காக கிழவ பழிவாகிற படலத்துல உயிர் போக போகுதே. கடவுளே, எந்த உயிரையும் போக விட மாட்டேன். எப்படியாவது கிழவனை ஜெயிச்சு கௌதம், சந்தியா, பாலு 3 பேரையும் திரும்ப கூட்டிட்டு வந்தே தீருவேன். ஜெக்கம்மா,
ஜெய் ஜெய் ஜக்கம்மா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜெய் ஜக்கம்மா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜெய் ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜெய் ஜக்கம்மா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, இந்த வீட்டு எஜமானுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நான் சொல்லல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஏற்கனவே இங்க யார் உயிர் போகும் எத்தனை உயிர் போகும்னு தெரியாத போராட்டத்துல இருக்கோம். இதுல இவனுக்கு நல்ல காலம் பிறக்குதான், நல்ல காலம். மவனே இருடா வரேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. பாவம் தீருது, பழி மறையுது, சூது நீங்குது, சூனியம் அகலுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? விடிஞ்சும் விடியாமலும் வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு ஏன் இப்படி போய் சொல்ற? நல்ல காலம் பிறக்குதான், நல்ல காலம். நாங்க இங்க 3 பேரோட உயிரை பறி கொடுக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கோம். அது உனக்கு தெரியுமா? என்ன தாயி சொல்ற? உன் வீட்ல நல்லது நடக்காம ஆத்தா ஜக்கம்மா என் நாக்குல வந்து வாக்கு சொல்ல மாட்டாளே. ஓஹோ, பொய்ய நீ சொல்லிட்டு ஜக்கம்மா மேல பழிய போடுறியா? இல்லம்மா, அவ சொல்லாம நாங்களா எதையும் தானா சொல்ல மாட்டோம். அவளும் நடக்காதத சொல்ல மாட்டா. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு தாயி. நான் ஜக்கம்மாட்ட கேட்டு தீர்வு சொல்றேன். என்ன தாயி யோசிக்கிற? சொல்லு தாயி. சரி சொல்றேன். இதுதான் நடந்துச்சு. ஏன் தாயி, இப்படியெல்லாம் கூட நடக்குமா? நடந்துச்சு. நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சரி, நாளைக்கு காலையில கூடுவாஞ்சேரி கணக்கர் தெருவுல இருக்கிற என்னுடைய 18ஆம் நம்பர் வீட்டுக்கு வா. அதுக்குள்ள என் தாய் ஜக்கம்மா கிட்ட கேட்டு முடியுமா முடியாதான்னு சொல்லிடுறேன். என்ன? சரி, நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துடுறேன். சரி தாயி, அப்ப நான் புறப்படுறேன்.